இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் என்ன விசித்திரத்தை செய்ய போகிறார்கள் என்று அலட்சியமாக பேசிய போதும் அவர்கள் எல்லோரையும் அதிர்ச்சி அடைகிற அடிப்படையில் இந்த வெற்றியை ஈட்டியிருக்கிற தமிழக புதிய முதலமைச்சருக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கின்ற அதே நேரம் புரட்சி கவிஞன் பாரதி சொன்னது போல இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே அமைய இருக்கின்ற அந்த பாலத்தை அமைப்பதற்கு அவர் கூடிய கவனம் செலுத்த வேண்டும், அதற்கு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தல் சம்பந்தமாக இங்கு சபையிலே பலரும் கதைத்தார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் நாளை அல்லது நாளை மறுநாள் முதலமைச்சராக சத்தியப்பிரமாணம் எடுக்க இருக்கின்ற பிரபல சினிமா நட்சத்திரமாக எங்களுக்கெல்லாம் அறிமுகமான ஜோசப் விஜய் என்று தன்னை எந்த தயக்கமும் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவராகவே அடையாளப்படுத்துவதற்கு, அதுவரையும் தான் தளபதி விஜய் என்று ரசிகர்கள் மத்தியில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தன்னுடைய பெயரை வேண்டுமென்றே ஜோசப் விஜய் என்று சொன்னதன் மூலம் தான் சார்ந்திருக்கின்ற சமயத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பெயரை தயங்காமல் குறித்து பேசி இன்று முழு தமிழகத்திலும் அதிகூடிய ஆசனங்களை வென்ற ஒரு கட்சியாக வெறும் 2 வருஷங்களுக்குள்ளாக மிகப்பெரிய இமாலய சாதனையை புரிந்திருக்கின்ற தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய கட்சியின் சார்பில் நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சமர்ப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதிலே சமயம் சார்ந்து தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியில் அப்படியான ஒரு பாரம்பரியம் இருக்கக்கூடாது, மொழி அடிப்படையில் ஒரே மொழியை பேசுகின்ற இனமாக நாங்கள் எங்களை மிக பெருமையோடு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே அந்த உணர்வை தூண்டுகின்ற அந்த கருத்து வலுப்பெற்றது திராவிட இயக்கங்களின் வளர்ச்சியின் மூலம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அதே நேரம் எல்லாவற்றையும் முந்திக்கொண்டு இலங்கையிலே தான் தந்தை செல்வா எனப்படுகின்ற தனிப்பெரும் ஆளுமையை ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார் என்பதற்காக ஒதுக்கிவிடாமல் தங்களுடைய தானை தளபதியாக வரித்துக் கொண்டதன் மூலம் ஈழத்து மக்கள் தான் முதலிலே எந்த மத அடையாளத்துக்கும் அடிமைப்படாமல் தங்களுடைய மொழி அடையாளத்தை முன்னிறுத்தி ஒரு தேசிய அடையாளத்துக்கு வழிகோலினார்கள் என்பது இங்கு பெருமையோடு நாங்கள் சொல்லுகின்ற விஷயம். இன்று இதை பற்றி பேசுகின்ற போது நான் இந்த இடத்திலே மிக பெருமையோடு எங்களுடைய சிநேக கட்சிகள் சிலவற்றின் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதை இட்டு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் அபார வெற்றி, கேரள மாநிலத்திலே 22 உறுப்பினர்களை அவர்கள் வென்றெடுத்திருக்கிறார்கள். அதன் பொருட்டு இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கு அண்மையிலே தகைசால் தமிழர் விருதை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் மூலம் பெற்று அவருக்கு நாங்களும் ஒரு பெரிய நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்து வரவேற்பு ஏற்பாடு செய்திருந்தோம். அதே நேரம் அவருடைய தலைமையில் தேசிய ஆலோசனை குழுவின் தலைவராக இருக்கின்ற கேரளத்தைச் சேர்ந்த சாதிக்களி தங்கள் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இப்படி 22 உறுப்பினர்களை கேரள மாநிலத்தில் பெற்று மிக விரைவிலே 5 அமைச்சரவை ஆசனங்களையும் அதே நேரம் துணை முதலமைச்சர் பதவியை பெற இருக்கின்ற அந்த கட்சியின் தேசிய பொருளாளர் முன்னாள் மாநில உறுப்பினர் குஞ்சாலிக்குட்டி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். அதே நேரம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாங்கள் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருப்பதற்காக குறிப்பாக என்னுடைய நண்பர்
என்றும் தமிழ்நாட்டுக்கு போகின்ற போது என்னோடு தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாபநாசம் தொகுதியின் புதிய உறுப்பினர் ஆடுதுறை ஏம் ஷாஜஹான் அவர்களுக்கு, வாணியம்பாடி உறுப்பினர் SSV சையது ஃபாரூக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரம் மற்றைய சிநேக கட்சிகளான மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் நாகப்பட்டினம் தொகுதியை வென்ற பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு, சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிற தமிமுல் அன்சாரி அவர்களுக்கு, திராவிட முன்னேற்றத்துக் கழகின் சார்பில் பாளையங்கோட்டையில் வெற்றி பெற்றிருக்கிற அப்துல் வஹாப் அவர்களுக்கு, அதே நேரம் இன்று முதலமைச்சராக இருக்கின்ற விஜய் அவர்களுடைய தமிழர் வெற்றி கழகத்தின் சார்பில் அறந்தாங்கி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிற முகமது பர்வேஷ் அவர்களுக்கும், ராணிப்பேட்டை தொகுதியை வென்றிருக்கின்ற சகோதரி தாஹிரா அவர்களுக்கும், அதே நேரம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மயிலாடுதுறை தொகுதியில் வென்றிருக்கின்ற முகமது யூனுஸ் போன்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த சபையின் மூலம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம் சாத்தியமில்லாத யதார்த்தமில்லாத சில விஷயங்களை உணர்ச்சிகரமாக பேசுவதன் மூலம் மாத்திரம் அரசியல் செய்யாமல் கச்சதீவை பற்றி பேசியிருந்தார். 2 இறைமையுள்ள நாடுகளுக்கு மத்தியில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்ற விவகாரத்தை நாங்கள் மாற்றியமைப்போம் என்று சூளுரைப்பதை விடவும், அதைவிடவும் முக்கியமாக ஒரு மிக முக்கியமான இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்று தமிழ் பேசுகின்ற தமிழர்களும் முஸ்லிம்களும் வாழுகின்ற வடக்கிற்கும் இடையிலே நாங்கள் புரட்சி கவிஞன் பாரதி சொன்னது போல அவருடைய கவிதையிலே, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களிடனே சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை முன்னிறுத்தி வீதி சமைப்போம் என்று பாரதி சொன்னதைப் போல இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே அமைய இருக்கின்ற அந்த பாலத்தை அமைப்பதற்கு அவர் கூடிய கவனம் செலுத்த வேண்டும், அதற்கு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம்